தளபதி விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே நீட்டிலிருந்து முழு விலக்கு அப்படிங்கிற கொள்கை முடிவை எடுத்துத்தான் கட்சியை ஆரம்பித்தார். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் இப்போ டெல்லியில் இந்த காக்ரோச் கரப்பான்பூச்சி கட்சி நீட் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும், வினாத்தால் கசிந்தது, 3 முறை இந்த மாதிரி தவறு நடந்தது, அதனால் தார்மீக பொறுப்பேற்று அந்த அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்திலிருந்து அந்த அமைச்சர் தன் பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளார். இப்போ தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் எப்படின்னா நீட்டிலிருந்து முழு விலக்கு அளிக்க வேண்டும் என்று மாணவர்கள் போராடினார்கள். போராட்ட களத்தில் இருக்கும்போது இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி இந்த ஜூலின்னு ஒரு ஆண்டி அது ஒரு குரூப்பை ரெடி பண்ணிக்கிட்டு, அது தலைமையில் ஒரு குரூப்பு அது உட்காந்துக்கிட்டு நீட்டிலிருந்து விலக்கு அளி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு கொண்டு இருந்தது. அப்போது அந்த ஒருங்கிணைப்பாளர் இந்த கட்சியிலிருந்து உள்ள ட்விஸ்டெல்லாம் இங்கே பண்ணாதீங்க, இது மாணவர் ரீதியாக போராட்டம், ஜென்சி டிஎம்கேன்னு போட்டுட்டு இங்கே நீங்கள் சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே வாயடைச்சி கையடைச்சி அப்படியே போய் ஒரு ஆட்டோவில் ஏறி ஓடிவிட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமா இயக்குனர்கள் பா. ரஞ்சித்து, வெற்றிமாறன், அமீர், மன்சூர் அலிகான் இவர்கள் எல்லாம் அந்த போராட்ட களத்தில் தொப்பக்கடின்னு குதித்து பேசினார்கள். அப்போ நீட்டிலிருந்து விலக்கு அளிக்கணும்னா அது கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேணும். அந்த வரமுறைகள் எல்லாம் இவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த பா. ரஞ்சித் சம்பந்தமே இல்லாமல் தலித் பிரச்சனைக்கு யாரும் குரல் கொடுத்தார்களா அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு இதை கொண்டு வந்தார். இங்கே நடந்ததோ நீட்டு சம்பந்தமான போராட்டம், அவர் சொன்னது தலித் பிரச்சனையை பற்றி. அதுக்கென்று சமூக சீர்திருத்த அமைச்சராக வன்னி அரசு உள்ளார். 8 அமைச்சர்கள் போடப்பட்டிருக்கின்றது. அவர் 8 அமைச்சர்களும் குரல் கொடுத்தாரா என்று கேட்க, 8 அமைச்சர்களும் தலித்தாக அவர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். ராஜ்மோகன் வேட்புமனு தாக்கம் பண்ணி தான் தெரியும் தலித் என்றே அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் அவருக்கு எதுவும் தெரியாது. வன்னியரசு அவர்கள் அந்த மக்களுக்கு உள்ள பிரச்சனையை அவர் கையாண்டு அதை மட்டும் கவனித்து கொண்டு இருக்கின்றார். அது நல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவர் அனைவருமே 8 அமைச்சரும் இதை மட்டும் பற்றி தான் பேசணுமா? மற்ற லாக்காதெல்லாம் கிடையாதா?